அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய், குடி தொழுவோம் புகழ் பலியாய். விரைகுலமே எழுவோம், விரை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இத்திருப்பலியிலே நாங்கள் இறைவரம் கேட்போம், இறைவனிடம் மன்றாடுவோம். வாழ்வை தந்த இறைவன் எங்களை வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். அந்த இறைவனோடு பயணிப்போம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடாத்த ஆசிர்வதிக்க திருப்பலியில் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றோம் அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 29 ஈறாக. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாளி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள்
அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரே அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரைக்கு உங்கள் பல்லவியாக: நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். இவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, இவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, இவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறந்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கின்றீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கே. அதிகாரம் 10 திருவசனங்கள் 17 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம்,
நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் நிலைமையிலிருந்து கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விட்டு ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்களை இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று சீராக்கின் ஞான நூலில் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள் என்ற வார்த்தைகள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றன. ஆண்டவர் மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்களை அனைத்தையும் ஆண்டவர் அறிகின்றார் என்ற வார்த்தையோடு இந்த முதல் வாசகம் தொடங்குகின்றது. கடவுளுக்கு தான் நாங்கள் மறைக்கலாம், அது மனிதருக்கு நாங்கள் நிறைய மறைக்கலாம். எங்களோட உண்மையான முகத்தை, உண்மையான மனதை ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. அது என்ன போட்டு தான் நீங்கள் மறைக்க முயற்சித்தாலும் ஆண்டவர் அறிகின்றார் நான் யார் என்று. நான் மனிதருக்கு முன்னால் நிறைய முகமூடிகளை போட்டு வாழலாம், நிறைய மாதிரி வாழலாம், பொய் செய்து வாழலாம். நாங்கள் நினைக்கலாம் அந்த மனிதன் நல்ல ஒரு மனிதன் என்று. ஆனால் உள்ளாலே எப்படி இருக்கின்றோம் என்று எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது கடவுளுக்கும் தெரியும் என்பது இந்த சீராக்கின் ஞான நூல் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. நாங்கள் ஆண்டவர் கேட்பதெல்லாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், உண்மையான ஒரு முகத்தை காட்டுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இன்றைய நற்செய்திக்குள்ள நாங்கள் நுழையும் போது, இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு எதுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக வாழுகின்றீர்கள் என்பதை எங்களிடம் கேட்கின்றார். பாருங்கள், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்றோம்? இந்த உலகத்தில் கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய திருவிழமாக, எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தான் முதலிடம், அதுக்கு பிறகு மற்ற எல்லாத்துக்கும் இரண்டாவது இடம்தான் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை இந்த செல்வரான, மிகவும் செல்வந்தவரான ஒரு இளைஞன் இயேசுவிடம் கேட்கின்றார், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி கேட்டதும் இயேசு பார்க்கின்றார். அவனிடம் சொல்லுகின்றார், நீ 10 கட்டளையை பின்பற்று, அப்போது நீ நல்ல செய்வாய், எல்லாம் நல்லா நடக்கும். அப்போ சொல்ல, நான் சிறு வயதிலிருந்து நான் அதை செய்கின்றேன் ஆண்டவரே, அதில் நான் குறை வைப்பதில்லை. ஆனால் இயேசு அந்த மனிதனை அன்பொழுக பார்த்து சொல்லுகின்றார், நீ இறையாட்சியிருந்து தூர இல்லை, ஆனால் ஒன்று உன்னோட குறைபடுது. என்னென்று நினைக்கிறா? நீ உன்னோட வாழ்க்கையில் நீ எல்லாம் செஞ்சு இருக்கிற, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் விட்டு இருக்கிறா. ஏனென்றால் நீ கோடிக்கணக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து உனக்குள்ளே வச்சிருக்கிறான். அந்த சொத்துகள் உனக்கு ஒரு பெரிய இடிபாடாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த இறையாட்சிக்குள் நுழைய கடவுளுக்கு நீ வரவனுண்டா, நல்ல இறையாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் உரிமையாக்கி கொள்ளணும்னு கேட்குறா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீ போய்த்து எல்லாத்தையும் விற்று
அவ்வளத்தையும் விற்று போடு, ஒன்றும் வைக்காத. உன்னோட சொத்துக்கள் அது உனக்கு பெரிய சுமையாக இருக்குது, முதல் முட்டுக்கட்டையாக இருக்குது, உன்னோட வாழ்க்கையிலே அதுதான் பெருசாக இருக்குது, அதை போய் விற்றுட்டு வா. எதெல்லாம் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ வாழ்க்கையில் அதை ஆண்டவர் சொல்கிறார், விட்டு விடு, அதெல்லாம் விற்று போடு. அப்போது அந்த இளைஞன் உடனடியாகவே அவனோட முகம் வாடி போயிட்டு, அதோட இயேசு சொன்னதை கேட்டு அப்படியே திரும்பி போயிடுறான். ஐயோ இப்படியா, இதெல்லாம் செய்யணுமா? ஏனெனில் அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதில் முக்கியமான ஒன்றை நாங்கள் கவனிக்க வேணும். இங்கே எனக்கு கடவுளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சொத்து இருந்தால் போதும். ஆண்டவரை நீர் இரு, எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த சொத்து முக்கியம் என்று அவனுக்கு நிலை வாழும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, அதை நீர் வச்சுக்கொள்ளும், நான் போயிட்டு வரேன். எங்களோட வாழ்வில் எது முக்கியமோ அதைத்தான் நாங்கள் தேடி செல்லுகின்றோம். ஆண்டவரை முக்கியப்படுத்த இல்லை இந்த இளைஞன். அவனுக்கு அந்த நிலை வாழும் தேவையில்லை, அவனுக்கு இந்த உலக சொத்து மேலே நிறைய ஆசை இருந்தது. அந்த சொத்து பெரியதாக இருந்தது. ஆண்டவர் முதல் இல்லை, ஆண்டவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டால் சொத்து முதலாம் இடம் போயிட்டுது அவனோட வாழ்வில். அப்போது கடவுளுக்கு தெரியுது, இயேசுக்கு தெரியுது, இவனுக்கு ஆண்டவருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பது இவனுடைய பணம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது வித்தியாசப்படும். சில பேருக்கு வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த இளைஞனுக்கு இந்த சொத்தின் மேல் இருந்த அபார ஆசை, இந்த சொத்தின் மேல் இருந்த வாழ்க்கை எல்லாத்தையும் விட இதில் ஆசை கூட. அப்போ இதை நாங்கள் கொடுக்கும் போது தான் நான் கடவுளுக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இல்லாவிட்டால் இதுக்குள்ளே நான் இருந்து செத்துருவேன். ஆனால் இந்த சொத்துக்கள் எல்லாம் நிலையானது அல்ல, அது அவன் புரிந்து கொள்ளவில்லை. நிலையான வாழ்க்கை ஆண்டவரிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை இந்த இளைஞன் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சொத்தின் மேல் இருந்த ஆசையால் அவன் திரும்பி போயிட்டு அதிலே இருந்து செத்து போயிடுவான். அவனுக்கு நிலை வாழ்வு கிடைக்காது என்பது ஆண்டவர் இயேசு உரைப்பதாக எங்களுக்கு தொனியில் விளங்குது. அவன் திரும்பி வந்தானா என்ன செய்தான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதோடு முடிக்கப்படுகிறான், அவன் திரும்பி போயிட்டான். அன்பார்ந்தவர்கள், நாங்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்ன மாதிரி என்னிடம் கேட்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கேட்கின்றார் நான் செய்கிறதுக்கு. அதை முழுமையாக செய்ய ஆண்டவரிடம் நாங்கள் கேட்போம். ஆண்டவரை எனக்கு புரிந்து கொள்ளும் சக்தியை தாரும். ஏனென்றால் இந்த கடைசியில் முடிக்கப்படுகின்ற இந்த இறைவார்த்தை இது யாராலையும் செய்ய முடியாது என்று சீடர்கள் கேட்கும்போது அவர் சொல்றார், மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். நாங்கள் இயலாமையை பற்றி நாங்கள் கதைக்கணும். எங்களுக்கு செய்ய முடியாது, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாது ஆண்டவரை, எங்களுக்கு இயலாது. ஏனென்றால் அந்த வாழ்க்கை நிறைய முடியாமைகள் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பதில் அளிக்கின்றார். மனிதரால் இது இயலாது, கடவுளோட உதவி இல்லாமல் மனிதனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் கடவுளால் அவ்வளவு இயலும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடப்போம். அந்த ஆண்டவரை நம்ம ஒப்படைப்போம். என்னுடைய ஆண்டவரே எனக்கு இந்த நேரம் முடியாது, என்னோட வாழ்க்கையில் துன்பங்களுக்கு மேலே துன்பங்கள். அப்போ நாங்கள் கடவுள்கிட்ட தானே ஆண்டவனும். அந்த கடவுளோட உதவியை கேட்குற நேரம் என்னோட வாழ்வில் முழுமையான அர்த்தம் கிடைக்கின்றது. தனியே நான் அந்த வாழ்க்கையை சுமக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய உதவி இருக்கும் போது எல்லாம் இயலும். நல்ல ஆயனே இறைவா, திருச்சபையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாம் அனைவரும் உண்மையான ஆன்மீக எழுச்சியை கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் இறை வார்த்தையில் நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் அரவணைக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்திகளின் வெளிப்பாடான
பேராசையும் பொறாமையையும் முற்றிலும் அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி மக்கள் அனைவரும் நலமாக வாழ உழைத்திட வேண்டிய வரங்களை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, எங்கள் வாழ்க்கையில் தேவைகளை அறிந்தவர் நீ. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமது உதவியோடு எங்கள் வாழ்வை நடத்தி கொண்டு போக எங்களுக்கு அருள் பாலித்தரலும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் நீங்கி நல்லவர்களாக வாழ உதவி செய்யும். நீரே எங்களுக்கு தயவாயிருந்து எங்களை வழிநடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே நீ ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையாலயத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பெற்றுள்ள பணியின் காணிக்கையில் நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உமக்கு பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றை பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரலனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் மற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன். தாயுற ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே. அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்மா அன்பு தாயே, காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண் மூடும் முன்னே காத்திடுவாயே. காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண் மூடும் முன்னே காத்திடுவாயே. வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே, வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே தாலாட்டும் தாயாய் நீ வர வேண்டும், வேண்டும் வேண்டும் வேண்டும். அம்மா அன்பு தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.